ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரியோண்டாட்டிக்கட் சேனல். ஸோ இன்றைக்கி கிரியோண்டாட்டிக்கட் சேனலில் தகவல் செக்மெண்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 59 ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க சைனா ஆப்ஸை. ஸோ அதனால் அந்த சைனா ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் இந்தமாரி மெசேஜ் டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அல்டர்னேட் இந்தியன் ஆப்ஸ் அண்ட் அல்டர்னேட் ஆப்ஸை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் பார்ப்போம். சரி வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போதும் ப்ரௌசர் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் யூசி ப்ரௌசர்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சைனீஸ் ஆப்பு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா எபிக் ப்ரௌசர், ஜியோ ப்ரௌசர்னு சொல்லிட்டு இந்த 2 இந்தியன் ஆப் இருக்குது. ஸோ உங்களுக்கு கூகுளுக்கும் காமனாக தெரியும் எல்லாருக்கும். ஸோ இந்த எபிக் ப்ரௌசர் வந்து உள்ள ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ஆட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிடும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து அந்த எபிக் ப்ரௌசரில் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த அதை ப்ரௌசர் வெளில வந்துட்டு நீங்கள் வேறு எது சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆட்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் அந்த எபிக் ப்ரௌசரில் இது காட்டாது. ஸோ உங்களுக்கு ஆட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். ஸோ அண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹிஸ்ட்ரி டெலிட்டு. ஸோ இந்த எபிக் ப்ரௌசரில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அப்புறம் வந்து ட்ராக்கர் ப்ராக்கர் ஒன்று இருக்குது, அதில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விபிஎன் ஆப்ஷனும் இதில் இருக்குது. விபிஎன் வந்து நீங்கள் இதில் தனியாக டவுன்லோட் பண்ண வேணாம். ஸோ இதில் விபிஎன் மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 4.5 ரிவ்யூஸ் போயிருக்கு. ஸோ டவுன்லோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100K டவுன்லோட்ஸ் போயிருக்கு, 100K ப்ளஸ் டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜியோ ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.6 ரிவ்யூஸ் போயிருக்கு. டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து சைனீஸ் ஆப்ஸு. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே காமனாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போட்டு இதை எடுத்துக்கலாம். கூகுள் டாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, மைக்ரோசாஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது காமனான உள்ள ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ மீட்டிங் அண்டு சேட்ஸு. ஸோ வீடியோ மீட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆப் பார்த்தீங்கன்னா ஜூமிங்னு ஒரு ஆப் இருக்குல்ல, உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ரீப்ளேஸாக ஆப்ஸ் எல்லாம் சொன்னோம்னா நம்ம நமஸ்தே ஆப் சொல்லலாம். இந்தியன் ஆப் இது சே நமஸ்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இது கூகுள் டாக்ஸு, அப்புறம் ஸ்கைப்பு. ஸோ நமஸ்தே பற்றி பார்ப்போம். ஸோ நமஸ்தேங்கிறது ஒரு இந்தியன் ஆப் தான். ஸோ அது ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அது வந்து ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.5 போயிருக்கு. ஸோ அடுத்தது அதோட டவுன்லோட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000K டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனரு. ஸோ டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து கேம் ஸ்கேனர்லேயும் நீங்கள் நிறைய இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்தியன் ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நான் இந்தியன் ஆப்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். டாக்குமெண்ட் ஸ்கேனர்ஸு அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு கீழே. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, அடாப் ஸ்கேனரு எல்லாமே இருக்குது. ஸோ அதோட ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேனருக்கு வந்து எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4.7 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1 மில்லியன் டவுன்லோட் போய்ட்டு. ஸோ இதுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4.5 ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1 மில்லியன் டவுன்லோட் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ இன்னொரு இந்தியன் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா காகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆப் ஸ்கேனர் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரிவ்யூஸ் எவ்வளோ போயிருக்குன்னா 4.9 ரிவ்யூஸ் போயிருக்கு. அவன் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா 50K டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வைவல் கேம்ஸ். நம்ம இந்த கேம்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி பப்ஜி. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இந்தியன் கேம்ஸ், அல்டர்னேட் கேம்ஸை நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் கார் ஃபாலர், அப்புறம் வந்து ஸ்வாக் ஷூட்டர், அப்புறம் ஃபார்வர்ட் அசல்ட்ஸ் சொல்லிட்டு இதுமாரி நிறைய கேம்ஸ் இருக்குது, ரீப்ளேஸ்பிள் கேம்ஸு. ஸோ காட்ஸ் ஆஃப் பூம்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேம்ஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாரி நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் கேம்ஸ் 2 இருக்குது, நம்ம அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ஸோ அது வந்து ஸ்கேட்ஸ் ஆஃப் ஃபால்ஸு, அப்புறம் ஸ்வாக் ஷூட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இது எவ்வளோ ரேட்டிங் போயிருக்குன்னா, ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கும். இது எவ்வளோ ரேட்டிங் போயிருக்குன்னா, அதாவது ரிவ்யூஸ் எவ்வளோ போயிருக்குன்னா 4.1 ரிவ்யூஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ரிவ்யூஸ் பார்த்திங்கன்னா 3.9 தான் போயிருக்கு. ஸோ டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது ஃபோட்டோஷாப் எடிட்டரை பார்ப்போம். ஸோ இது இந்த ஆப்ஸை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏர் ப்ரஷ்ஷு, பியூட்டி ப்ளஸ்ஸு, அப்புறம் YouCam. ஸோ இதுக்கு பதிலாக நாம் வந்து இந்த ஃபோட்டோ எடிட்டர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பியூட்டி ஃபில்டரு,
ஸ்பேன் சீட்ஸு, லைட் ரூம்ஸு, பிக்சார்ட்டு, அடாப் ஃபோட்டோஷாப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்பு. என்னன்னா லைட்டெக்ஸ் ஃபோட்டோ எடிட்டரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரிவ்யூஸ் எவ்வளோ போயிருக்குன்னா 4.5 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் டவுன்லோட்ஸும் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ட் வீடியோ ஆப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. உங்களுக்கு இன்றைக்கி டிக்டாக்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக இந்தியன் ஆப்ஸே நிறையா இருக்குது. ரோபோஸ் இருக்குது, இன்ஜாய் இருக்குது, அப்புறம் டஃப்மேஷ் இருக்குது. ஸோ அந்த ஷேர் சாட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப் தான். ஆனால் வந்து அது சைனீஸ் ஷேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நான் வந்து பார்த்தப்ப இது மேட் இன் இந்தியா தான் போட்டிருக்கு. ஸோ அது என்னன்னு டீட்டெயிலாக பார்த்துங்க. ரோபோஸ் இருக்குது. ரோபோஸ் வந்து இந்தியன் ஆப் தான். உங்களுக்கு எவ்வளோ ரிவ்யூஸ் போயிருக்குன்னா 4.7 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் வந்து 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. என்ஜாய் வந்து பார்த்திங்கன்னா 4.6 ரிவ்யூஸ் போயிருக்கு. டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷேர் சாட் பார்த்திங்கன்னா 4.4 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் 100 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பதிலாக இன்னொரு ஆப் நான் சொல்கிறேன். ஸோ சிங்காரின்ட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆப் சொல்கிறேன் நான். சிங்காரின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து டிக்டாக் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம். இதுவும் இந்தியன் ஆப் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டேட்டா ஃபைல் அண்டு டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷேர் சாட்டு, Xender அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறோம். ஷேரிட்டு அதுமாரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பதிலாக ரீப்ளேஸாக நம்ம இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் வந்து இந்தியன் ஆப் தான். என்னென்னு பார்த்திங்கன்னா ஷேர் ஃபைல்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஷேர்ஸு. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ ஜியோ ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா 4.6 ரிவ்யூ போயிருக்கு. ஸோ டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஷேர் ஆல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஆப் தான். 4.6 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ டவுன்லோடு சாஃப்ட்வேர் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டியூப் அதெல்லாம் உங்களுக்கு டியூப் டவுன்லோடரு. ஸோ எல்லாம் தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக வந்து டியூபர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது வந்து நெட்டில் தான் இருக்குன்னு போட்டுருக்கு. ஸோ நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப் லாக்கர் அண்ட் ஹிடன் ஃபோட்டோஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆப் லாக்கரு, ஸோ இதெல்லாம் தெரியும். லாக்கிட்டு. ஸோ இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்ஸ் இந்தியன் ஆப்ஸ் 2 இருக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்ஸ் ஆப்ஸு. லாக் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஆல்டர்னேட்ஸ் ஆப்ஸு. நம்ம ஹிடன் ஃபோட்டோஸ் அண்டு லாக் ஆப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து ரெண்டுமே ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ இது வந்து ஹிடன் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா 4.5 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் பார்த்திங்கன்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ லாக் ஆப் பார்த்திங்கன்னா 4.4 வந்து ரிவ்யூஸ் போயிருக்கு. 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தது என்ன பார்க்க போனால் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். டிக்ஷனரி. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த டிக்ஷனரிக்கு இங்கிலீஷ் ஹிந்தி டிக்ஷனரி. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சுப்தோக் ஷோர்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் கீபோர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ பபுள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கீபோர்ட் இருக்குது. அடுத்து வந்து தேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கீபோர்ட் இருக்குது. அதான் டைப்பிங்ஸு. அப்புறம் லிப்கரோன்னு சொல்லிட்டு இந்தியன் கீபோர்டு. மொத்தம் 3 இந்தியன் கீபோர்ட் இருக்குது. ஸோ இதுவும் ஆல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.6 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் 10 மில்லியன்ஸ் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா தேஸ் கீபோர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஸோ நான் தமிழ் லாங்குவேஜை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ தமிழ் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா 4.6 ரிவ்யூஸ் போயிருக்கு. 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிப்கரோ பார்த்திங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும். நான் தமிழ் மட்டும் காட்டியிருக்கேன். 4.2 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் வந்து 50K டவுன்லோட் போயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் சைனீஸ் ஆப்ஸு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்திங்கன்னா ஜியோ செக்யூரிட்டி, அவாஸ்ட்டு, ஏவிஜி அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜியோ செக்யூரிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ ஜியோ செக்யூரிட்டி வந்து ஒரு இந்தியன் ஆப் தான். 4.4 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும்.
ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து இந்தியன் சாஃப்ட்வேர். ஸோ கெயின் மாஸ்டர் நான் வந்து பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது கெயின் மாஸ்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபிலிமோரா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஃபிலிம் அனிமேட்டிங் சாஃப்ட்வேரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்லேண்ட் பிக்ஸ்லோ நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டோரி ஜிக் ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் உள்ள சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ எவ்வளோ போயிருக்குன்னா 4.1 ரிவ்யூஸ் போயிருக்கு. அப்புறம் 10 மில்லியன்ஸ் டவுன்லோட் போயிருக்கு. ஸ்டோரி செட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 ரிவ்யூ போயிருக்கு. அப்புறம் 5 மில்லியன் டவுன்லோட்ஸ் போயிருக்கு. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னா ஹைக் மெசேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு இந்தியன் ஆப் தான், இதுவும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.